3 மாதம் 4 மாதங்களுக்குத்தான் கூடும். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில வல்லுநர் குழுவை சீரமைத்து இதுவரையில் மாநில வல்லுநர் குழுவில் 13,024 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு அனுமதி அளித்திருக்கின்ற ஒரு ஆன்மீக ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்றால் மிகையாகாது. அதேபோல் ஒட்டுமொத்தமாக திருப்பணிகள் என்பது 5,602 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் 24,252 திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் உபயதாரர் நிதி என்பது கடந்த காலங்களில் திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்வதற்கு உபயதாரர் வந்தால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதை எளிமையாக்கியதன் விளைவாக இதுவரையில் 1,293 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் மாத்திரம் நிதியளித்திருக்கின்றார்கள் திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு என்பதிலிருந்து இந்த ஆட்சி ஒளிமறைவற்ற ஆட்சி. கோரப்படுகின்ற வருகின்ற நிதியை முறையாக எந்த திட்டங்களுக்கு அளிக்கின்றார்களோ அந்த திட்டங்களுக்கு அந்த நிதியை பயன்படுத்துகின்ற ஆட்சி என்பதில் இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே எங்கு பார்த்தாலும் இது போன்ற மங்கள இசை, எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனை, எங்கு பார்த்தாலும் மணியோசை, தேவாரம், திருவாசகம் என்று திரும்புகின்ற திசையெல்லாம் இறைவனுக்கு இது ஒரு உருவம் ஒலித்து கொண்டிருந்தாலும் இது போன்ற திருமண மங்கள இசையும் எங்கு பார்த்தாலும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1,786 திருமணங்கள் நடந்தேறி இருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்வு வருகின்ற காலங்களிலும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சிக்கு இருப்பார் என்றால் அது அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும். காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக கூறுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எங்களை வசைபாடியவர்களும் இன்றைக்கு வாழ்த்து சொல்லுகின்ற அளவிற்கு நிதிநிலை அறிக்கையை உலக அரங்கிலே தூக்கி பிடித்த மதிநுட்பம் மிக்க அரசியல் தீர்க்கதரிசி எங்களுடைய முதல்வர் என்று இன்று மாநிலம் கடந்து ஒன்றியத்தை கடந்து உலக நாடுகள் பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கின்ற பொழுது இது போன்று விலாசமற்ற மக்களுடைய சக்தி பெறாத மக்களுடைய ஆதரவு பெறாத அண்ணாமலைக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. வேளாண் பட்ஜெட்டை உண்மையான விவசாய குடிமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி.